பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. 10 என்று நாம் பார்க்கும்போது மோசேயுடைய 10 கமாண்ட்மெண்ட்ஸ், ஆகமங்கள், ஆதி ஆகமம், ஏத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். ஆகவே இந்த 5 புஸ்தகங்கள் தான் யூத மக்களுக்கு வழக்கம் போல வாசிக்கிறதாய் ஒன்று காணப்படுகிறது. அதுக்கு தோரா என்று சொல்லுவார்கள். ஒரு சிறிய பாடலோடு கூட இந்த செய்தியை நாம் கேட்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளதை மட்டுமாய் நடத்தி வந்த எபெனேசர் இம்மானுவேல் இனிவர் நாட்டில் நம்ம நடத்த முடியாது சரிங்க நடில மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஒரு பாடலோடு கூட அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். இந்த 10 கற்பனைகள் யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் முதல் வசனம் துவங்கி 17 வசனங்கள் போடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மோசேக்கு சீனாய் மலையில ஆண்டவர் கொடுத்த 10 கற்பனை. 40 நாளுக்கு பிறகு அவன் திரும்பி வரும்போது கையில் கொண்டு வந்தது இந்த 10 கற்பனை. ஆக அந்த 10 கற்பனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார். இந்த 10 கற்பனைகளை குறித்து யாத்ராகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 17 வரைக்கும் நாம் வாசிக்கின்றோம். அடுத்தது உபாகமம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 21 வசனங்கள் வரைக்கும் அங்கு போடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் ஒரு பாடலோடு கூட இந்த செய்தி உங்களுக்கு வழங்க ஆண்டவர் கொடுத்த இந்த அனுமதிக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஆமென். கட்டளை பார், கட்டளை பார், 10 கட்டளை, சீனாய் மலையில் மோசேக்கு கொடுத்த கட்டளை, மொத்தம் 10 கட்டளை. அற்புதம் நடக்குது, அதிசயம் காணவே கூடி வந்த இஸ்ரவேலர் ஏராளம். அற்புதம் நடக்குது, அதிசயம் காணவே கூடி வந்த இஸ்ரவேலர் ஏராளம். கட்டளை பார், கட்டளை பார், 10 கட்டளை, சீனாய் மலையில் மோசேக்கு கொடுத்த கட்டளை, மோசேக்கு கொடுத்த கட்டளை, மொத்தம் 10 கட்டளை. கட்டளை பார், கட்டளை பார், 10 கட்டளை, சீனாய் மலையில் மோசேக்கு கொடுத்த கட்டளை, மோசேக்கு கொடுத்த கட்டளை, மொத்தம் 10 கட்டளை. என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் வேண்டாம், யாதொரு விக்கிரத்தை உண்டாக்காதே, கர்த்தரின் நாமத்தை வீணிலே வழங்காதே, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நினைக்க வேண்டும், மறக்காமல் நினைக்க வேண்டும். தகப்பனையும் தாயும் கனம் பண்ணனும், கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சாட்சி சொல்லாதே, எதையும் இச்செய்யாதே. யாத்ராம் 20:3-17, உபாகம் 5:6-21. கட்டளை பார், கட்டளை பார், 10 கட்டளை, சீனாய் மலையில் மோசேக்கு கொடுத்த கட்டளை, மோசேக்கு கொடுத்த கட்டளை, மொத்தம் 10 கட்டளை. கட்டளை பார், கட்டளை பார், 10 கட்டளை, சீனாய் மலையில் மோசேக்கு கொடுத்த கட்டளை, மோசேக்கு கொடுத்த கட்டளை, மொத்தம் 10 கட்டளை. இந்த 10 கட்டளை குறித்து யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்திலிருந்தும் 3-17 வரைக்கும், உபாகமம் 5ஆம் அதிகாரம் 6-21 வசனங்கள் வரைக்கும் போடப்பட்டிருக்கிறதை நாம் இந்த வேத புஸ்தகத்தின் அடிப்படையில் நாம் வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டிலே 10 என்று சொன்னால் என்ன நமக்கு ஞாபகம் வருகிறது? 10 கன்னிகைகள். அதில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேரும் புத்தி உள்ளவர்களாக இருந்தார்கள். புத்தி உள்ளவர்கள் ஆயத்தத்தோடு இருந்தார்கள். மணவாளன் வருகிறார் என்று தீவிட்டிகளோடு கூட, எண்ணெயோடு கூட, அவர்கள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸுகளோடு கூட அவர்கள் ஆயத்தமா இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்களோ நடு ராத்திரில அவர்கள் கடந்து போய் கடையில எண்ணெய் வாங்கிட்டு வரலாம் என்று அவர் வாங்கிட்டு வரும்போது, கல்யாணத்துக்கு ஆயத்தமா இருந்தவர்கள் ஆயத்தத்தோடு இருந்தார்கள். ஆயத்தம் இல்லாத, புத்தி இல்லாத அந்த கன்னிகைகள் வரும்போது கதவு அடைக்கப்பட்டது. ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும், திறக்க வேண்டும் என்று கேட்டார்கள். ஆனால் எஜமான் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் யார் என்று அறியேன் என்று சொல்லுகிறார். ஆகவே மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன பார்க்கிறோம்? அந்த 10 கன்னிகைகள்ல 5 பேர் புத்தி உள்ளவர்களாக இருந்தார்கள், 5 பேர் புத்தி உள்ளவர்களாக இருந்தார்கள். புத்தி உள்ளவர்கள் ஆயத்தத்தோடு இருந்தார்கள், புத்தி இல்லாதவர்கள் ஒரு சோம்பேறித்தனமாய் இருந்தார்கள் என்று நாம் வேதத்துல மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்துல அதை பற்றி நாம் வாசிக்கின்றோம். அதே மாதிரி நாம் புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்துல லூக்கா எழுதின நற்செய்தி நூல்
15ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது அங்க 3 சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது சம்பவம், 100 ஆடு உடையவன் ஒரு ஆடு வனாந்திரத்துல காணாமல் போனது. 99 ஆடை விட்டு காணாமல் போன அந்த ஆட்டை கண்டுபிடித்து தேடி கொண்டு வந்து அந்த தொழுவத்திலே சேர்த்தான். ஆகவே நாமும் கூட காணாதவர்களாய் எத்தனை விதத்துல அலைந்து திருந்தோம். நம்மை ஆண்டவர் தேடி வந்தார். அந்த பரலோகம் என்கிற மேன்மை விட்டு பூலோகத்தை தேடி வந்து மனிதனுடைய பாவத்தின் நிமித்தமா தன்னைத்தானே முழுவதுமாக அர்ப்பணித்து பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். அந்த காணாமல் போன ஆடுகளுக்காக ஆண்டவர் மனதுருகிற தேவனா இருக்கு. நம்முடைய வீட்டுல பிள்ளைகள் காணாமல் போனால் தேடாது இருக்கிறோமா? ஆகவே உதாரியாய் போகிற பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அது 15ஆம் அதிகாரத்துல இன்னொரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 10 வெள்ளி காசு ஒரு சகோதரி வைத்திருந்தார். அதுல ஒன்று காணாமல் போனபடினாலே அதை என்ன செய்தால், அதை தேடுபடியாய் பிரயாசப்பட்டால், அதை தேடுபடியாய் ஒரு விளக்கை ஏற்றினால், ஒரு மரத்தை எடுத்தால், ஒரு விளக்கு மரத்தை எடுத்தால், அதை வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடித்த பிறகு அவருக்கு பெரிய ஒரு ஆனந்தம் ஏற்பட்டது. அக்கம் பக்கம் ஜனங்களை எல்லாம் கூப்பிட்டு என்னோடு கூட நீங்கள் சந்தோஷப்படுங்க. ஏன் சந்தோஷப்படணும்? காணாமல் போகிற என்னுடைய வெள்ளிக்காசு கிடைத்து விட்டது, ஆகவே என்னோடு கூட நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி எல்லாம் அந்த சந்தோஷத்தின் செய்தியை, நற்செய்தியை அங்கு பங்கு வைத்தார். என்னை கேட்கிற அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு பொருட்கள் காணாமல் போய்விட்டாலோ, ஒரு பிள்ளைகள் காணாமல் போய்விட்டாலோ, ஆகவே நாம் வைத்திருந்த அந்த பணம் காணாமல் போய்விட்டால் நாம் தேடாது இருக்கிறோமா? கட்டாயம் தேடுவோம். தேடின பிறகு, கண்டுபிடித்த பிறகு நமக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அதே மாதிரிதான் நம்ம சபையிலிருந்து ஒரு அங்கத்தினர் விலகி போகும்போது வரவில்லை என்றால் பாஸ்டருக்கு ஒரு பொறுப்பு உண்டு. ஆகவே அவர்களை தேடும்படியாய், அவர்களை கண்டுபிடிக்க முடியாது, அவர்கள் வீட்டில் கடந்து போய் ஏன் நீங்கள் வரவில்லை, எதற்காக சபைக்கு வரவில்லை என்று சொல்லி கேட்கிற அந்த பொறுப்பு போதர்களுக்கு உண்டு. ஆகவே நாம கூட சில இடத்துல காணாமல் போகும்போது நம்மை தேடும்படியாய் உலக தகப்பன், நம்முடைய பெற்றோர்கள் இருப்பதை காட்டிலும் நமக்கு பரம தகப்பன் ஒன்று உண்டு. நம்மை அவர் தேடுகிற தேவனாகவே இருக்கிறார். அடுத்தது 10 என்று நாம் பார்க்கும்போது 10 குஷ்டரோகிகள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தார். ஐயரே, எங்களுக்கு மனமிரகம் இருந்துச்சு. அப்போ அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது? கைகளெல்லாம் விரலெல்லாம் முடக்கப்பட்ட நிலைமையில ரணமாய் காணப்பட்ட அவருடைய சரீரத்தை ஆண்டவர் பார்த்தார். எங்கள் மீது மனதுருவும் எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று கேட்கும் போது ஆண்டவர் அந்த 10 பேருக்கு வஞ்சனை இல்லாதபடி சுகத்தை கொடுத்தார். எல்லாருக்கும் சுகம் கிடைத்து விட்டது. சுகம் கிடைத்த உடனே அவர்கள் செய்த காரியம் என்ன? எல்லாரும் போய் விட்டார்கள். வழக்கம் போல அவர்கள் பிச்சை எடுப்பது அல்ல, அவர்களுக்கு கை கரங்கள் எல்லாம் நன்றாகி விட்டது என்று சொல்லி வழக்கம் போல தன்னுடைய சொந்த பந்தங்களிடத்துல போய் சொல்லும்படியாய் அவர்கள் கடந்து போய்விட்டார்கள். ஆனால் அந்நியனாய் இருந்த ஒரே ஒரு மனுஷன் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னான். ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து, கர்த்தாவே, என் வாழ்க்கையில இருளாய் இருந்த என் வாழ்க்கை, சூரியமாய் இருந்த வாழ்க்கை, கஷ்டத்தோடு வேதனோடு துக்கத்தோடு ஜனங்களால நிராகரிக்கப்பட்ட என் வாழ்க்கை, பெற்றோர்களால விட்டு விட்டு தள்ளப்பட்ட என் வாழ்க்கை ஆண்டவர் ஒளிமயமாய் மாற்றினீர் என்று சொல்லி ஆண்டவருடைய காலை பிடித்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னான். ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? ஆண்டவர் சொன்னா, 10 பேருக்கெல்லாம் நான் சுகம் கொடுத்தேன், மற்ற 9 பேர் எங்கே என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும், உங்க குடும்பத்தில் ஒருவேளை 10 பேர் இருக்கலாம், உங்க உறவினர்கள் 20 பேரா இருக்கலாம். ஒருவேளை நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை தேடி ஆண்டவருடைய நாமத்தை மயப்படுத்தணும்னு சொல்லி ஆலயத்துக்கு வரும்போதும், தேவனுடைய நாமத்தை மயப்படுத்தும் போதும், தொலைக்காட்சியின் வாயிலாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் போதும், அந்த 10 பேர்ல ஒருவராக இருக்கிற உங்களையும் உன்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். 10 பேர் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தேடி வந்தார்கள். மாறாக திரும்பி வந்து நன்றி சொன்னது ஒரே ஒருவர் மாத்திரம்தான். ஆண்டவருடைய உள்ளம் துக்கப்பட்டது. 9 பேர் எங்கு என்று கேட்டார். ஆகவே ஆண்டவரை நாம் தேடும் போதெல்லாம் கர்த்தர் நமக்கு சமீபமா இருக்கிறார். எரேமியா புஸ்தகம் 23:23 சொல்கிறது, நான் சமீபத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல, தூரத்துக்கு தேவனா இருக்கேன். இந்த தொலைக்காட்சி வாயிலாக ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த தேசமா இருக்கட்டும், எவ்வளவு தூரமா இருக்கட்டும், அவர் சமீபத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல, தூரத்துக்கு தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா! எந்த இடத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த இடத்துல தேவனுடைய ஷகினா மகிமையின் கரம் இறங்கி ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா! இந்த அருமையான மாதத்தை நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமா தந்திருக்கிறார். மோசேக்கு ஆண்டவர் 10 கற்பனைகளை கொடுத்தார். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து அதை 2 கற்பனை
தகப்பனைய மாற்றினார். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவையாக. இதுதான் பிரதான கற்பனை, இதுதான் கிரேட் கமிஷன், இதுதான் பிரதான கட்டளையா இருக்கிறது என்று சொல்லி ஜனங்களுக்கு ஆண்டவர் எச்சரித்தார். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் தேடி வரும்போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமா இருக்கிறார். லூக்கா 15ஆம் அதிகாரத்துல இன்னொரு சம்பவத்தை வாசிக்கிறோம். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனால் மூத்தவன் நல்ல விவசாய வேலை செய்கிறவன், இளையவன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடு என்று தகப்பனிடத்துல தொந்தரவு பண்ணி ஆஸ்தியை பிரித்து கொண்டு போனான். அவனிடத்துல என்ன இருந்தது? பணம் இருந்தது, அவனிடத்துல ஆஸ்தி இருந்தது, சொத்து இருந்தது. தகப்பனுடைய வார்த்தை அவன் மீறி கடந்து போனான். உலக ரீதியாக சொல்லுவாங்க, கரும்பு இருக்கிற வரைக்கும் கரும்பு காலை ஆன எறும்புகள் கடந்து போவது போல அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவனுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய நிலைமையில இருந்த எல்லா பிரச்சனை, சோதனை, வேதனை எல்லாவற்றையும் சகித்தான். அவனுக்கு சாப்பாடு இல்லை. பன்னி மேய்க்கிறவனிடத்துல போய் வேலை கேட்டான், பன்னியை மேய்த்தான், பன்னிக்கு போடுகிற தவிட்டை தின்றான். ஐயோ, என்னுடைய வீட்டிலே பூரணமான ஆசீர்வாதமான திருப்தியான ஆகாரம் உண்டு, என் தகப்பனுடைய வீட்டை நான் நினைக்கிறேன் என்று சொல்லி அவன் புத்தி தெளிந்து தகப்பனை நினைத்தான். என் தகப்பன் வீட்டுக்கு போனால் என் தகப்பனை என்னை ஏற்றுக்கொள்வார். தகப்பனும் என்ன செய்கிறார்? ஆயத்தமாய் காத்திருக்கிறார். என்னுடைய மகன் எங்கு போனானோ ஓதாரியாய் போய்விட்டானே என்று சொல்லி தகப்பன் தன் மகனுக்காக ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறார். தகப்பன் காத்து கொண்டிருக்கிற அந்த தருவாயிலே தன்னுடைய மகன் வருவதை கண்டு மகனை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவருக்கு புதிய வஸ்திரத்தை போடுங்கள், அவருக்கு மோதிரத்தை போடுங்கள், நல்ல கொழுத்தை கன்றை கொண்டு வந்து அடித்து நல்ல தடபடவாய் விருந்து உண்ணலாம் என்று சொல்லி ஜனங்களுக்கு எச்சரிக்கிறார். என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷன் குமார் அந்த உலகத்தில் வந்தார். ஜனங்கள் சமாதானத்தை இழந்து போனார்கள், சந்தோஷத்தை இழந்து போனார்கள், ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். இந்த கெட்ட குமாரனுடைய ஸ்டோரியில நம்ம என்ன பார்க்கிறோம்? ஆண்டவர் அவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் பெற்றோருடைய தகப்பனுடைய வார்த்தை கீழ்ப்படையாது கடந்து போய் எல்லாவற்றையும் விற்று மீண்டும் அவன் திரும்பி வந்தானே, அதுதான் பெரிய கிரேட். அவன் திரும்பி வந்து உன்னுடைய வீட்டிலே என்னை ஒரு கூலிக்காரனாய் வைத்துக் கொள்ளும் என்றான். என்னை கூலிக்காரனா டெய்லி வேஜஸ், வேலைக்காரன் சொன்னா மாத சம்பளம். ஆகவே என்னை உம்முடைய கூலிக்காரர்களாக வைத்துக் கொள்ளும் என்று தகப்பனுடைய சமூகத்தில் அவன் கெஞ்சி வேண்டுதல் செய்தான். தகப்பனும் தன்னை அன்பாய் ஏற்றுக்கொண்டான். என்னை கேட்கிற அருமையான தேவச்சன், நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய பிள்ளைகள் நாமும் கூட சில நேரத்தில் வழி தவறி கடந்து போகிறோம். எத்தனை பாவம் செய்திருந்தாலும் கூட பாவத்தை வெறுத்து பாவிகளை நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வரும்போது அவர் சொன்னார், என்னிடத்தில் வருவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில் என்று சொன்னார். புறம்பே தள்ளாத ஒருவர் இருக்கிறார், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த 10 வெள்ளிக்காசு காணாமல் போன அந்த மகளுடைய வாழ்க்கையில 10 காசுல ஒரு காசை கண்டுபிடித்த பிறகு சந்தோஷத்தை அடைந்தாலே அக்கம் பக்கம் ஜனங்கள்லாம் கூப்பிட்டா, அமலா விமலா நிர்மலா வாங்க கும்பலா எல்லாரும் சந்தோஷப்படுங்க, இழந்து போன அந்த காசு எனக்கு கிடைத்து விடுன்னு சொல்லி சந்தோஷத்தை பங்கு வைத்தார். அதே மாதிரிதான் இழந்து போன மகன் மீண்டும் திரும்பி வந்தானே, காணாமல் போன மகன் மீண்டும் திரும்பி வந்தானே என்று சொல்லி எல்லாருக்கும் விருந்து செய்தார் அந்த தகப்பன். அதை விட பெரிய ஒரு தகப்பன் இருக்கிறார், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர். ஒரு ஆடு காணாமல் போனது, 99 ஆடு இருக்கிறது என்று சொல்லி அவர் நினைத்திருக்கலாம். மாறாக அதை மேய்த்தவன் என்ன செய்கிறார்? அந்த 99 ஆடை விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்து தோல் மேல போட்டுக்கொண்டு வந்து எல்லா ஜனங்களுக்கு முன்பாக சந்தோஷத்தை பங்கு வைக்கிறானே, அதே மாதிரிதான் நாம சில நேரத்தில் ஆடுகளை போல வழி தவறி கடந்து போனோம். அதுதான் சங்கீதம் 23 தாவீது எழுதுகிறார், The Lord is my shepherd, I shall not want. நான் எதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், கர்த்தர் என்னை மேய்க்கிறார். எப்படி மேய்க்கிறார்? பசுமையான புல்வெளியில என்னை மேய்க்கிறார். மேய்ப்பது மாத்திரமல்ல, தண்ணீர் அண்டலை கொண்டு போய் நிறுத்துகிறார். தண்ணீரை குடிக்கும்படியா தாகத்தை தீர்க்கிறார். அது மாத்திரமல்ல, சத்துருக்கு முன்பாக ஒரு டேபிளை ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, என் தலை எண்ணெயால அபிஷேகம் பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, என் பாத்திரத்தை நிரம்ப செய்கிறார். அது மாத்திரமல்ல, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதமான செய்தி நம்ம யாவருக்கும் ஆசீர்வாதம் இருக்கு. கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த வாய்ப்பு தந்த தேவனுக்கும் விசேஷமாய் விஷன் 2000 பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் அங்கத்தில் நடக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் காட்.